ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இன்னொரு குட்டி கதை நம்ம பார்க்கலாம். ஆ இது வந்து ஒரு 6 வயசு குழந்தையோட கதை இது. அந்த குழந்தை வந்து கிராமத்துல இருக்காங்க. குழந்தையோட அம்மா வந்து கிராமத்துல இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து வீட்ல வந்து அ பணம் தேவைப்படுறதுனால, அவங்க வந்து வீட்ட விட்டுட்டு குழந்தை 6 மாசம் இருக்கிறப்பவே வந்து வீட்ட விட்டுட்டு, வெளி ஊருக்கு போயி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க தாத்தா, பாட்டியோட தான் வந்து வளருது இந்த குழந்தை. இந்த குழந்தை வளர்ந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா வந்து, ஆ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹார்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால டாக்டர கூப்ட்டு செக் அ பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து, இந்த குழந்தைக்கு ஹார்ட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால அந்த குழந்தை வந்து எப்பவுமே வீக்கா தான் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப பத்திரமா அந்த குழந்தைய பார்த்துக்கணும். இந்த குழந்தையோட ஆயுள் அ வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து ரொம்பவே வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஆ வந்து ரொம்ப முடியாம அ வந்து எப்பவுமே வந்து சோர்வா வந்து படுத்துட்டே இருக்கும். அவங்க வீட்லயுமே வந்து அவங்க தாத்தா, பாட்டி அ வந்து வளர்க்கறதுனால, எப்பவும் அந்த குழந்தைகிட்ட இத சொல்லிட்டே இருப்பாங்க. அ "உனக்கு வந்து டாக்டர் ஆன்டி வந்தாங்க இல்லையா? அதனால அ அ நீ வந்து வீக்கா இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்ற மாதிரி ஆ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில தான் என்ன ஆகும் அப்டின்னா வந்து, அ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த தாத்தா வந்து சொல்வாங்க. இந்த மாதிரி நம்ம கிராமத்தில இருக்கோம். நம்ம கிராமத்து பக்கத்தில தான் வந்து ஒரு மாஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த கிராமம் எல்லாமே வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த மாஸ்டர் வந்தாங்க அப்டின்னா, நம்ம அந்த மாஸ்டர் கிட்ட பேசலாம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராமத்துல இந்த பக்கத்துல அ கிராமத்து பக்கத்துல தான் வந்து அனஸ்தாசியா மாஸ்டர் வந்து இருக்கிற இடம். ஸோ அவங்க வந்து அப்பப்போ வந்து வருவாங்க. அந்த குழந்தை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்ப வருவாங்க, பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நாள் வரப்ப அந்த குழந்தை பார்த்து சொல்லும். இந்த மாதிரி வந்து நீங்க எனக்கு சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு. அப்ப வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா சொன்னாரு." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுவா. "ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. ஸோ கேட்கிறப்ப வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா வந்து, "நீங்க வந்து நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க வந்தப்ப டாக்டர் வந்து பார்த்தப்ப சொன்னாரு, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. என்னால வந்து சரியா இருக்க முடியாது. என் பாடியே வீக்கு. அப்போ நீங்க வந்தீங்க. வந்துட்டு நம்ம 2 பேருமே வந்து நல்லா வந்து கிராஸ்ல வந்து படுத்துக்கிட்டோம். அப்ப படுக்கிறப்ப வந்து நீங்க கண்ண மூடிட்டு வந்து ஹார்ட் மேல என்னோட நெஞ்சு மேல கைய வச்சு நீங்க வந்து ஹார்ட் பீட்ட வந்து உணர சொன்னீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணேன். அப்போ உணர்ந்தப்ப என்ன ஆச்சு அப்டின்னா வந்து, என்னோட ஹார்ட் பீட்டும், உங்க ஹார்ட் பீட்டும் வந்து சிங்க் ஆச்சு. அப்போ சிங்க் ஆனதுக்கப்புறம் வந்து, ஆ கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆச்சுன்னா, என்னோட ஹார்ட் பீட் வந்து நல்ல ஃபாஸ்ட்டா வந்து துடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதையும் நான் உணர்ந்தேன் அப்டின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுவா. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஹார்ட் பீட் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டா வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொல்வாங்க, இந்த மாதிரி அ அ வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த இதுவும் இருக்காது. அப்டின்ட்டு, "நீ வந்து நல்லா இருப்ப. உன்னோட ஹார்ட் வந்து நல்லாவே ஃபங்ஷன் ஆகும்." அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவாங்க. ஸோ செகண்ட் டைம் மறுபடியும் இப்போ வந்து பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்டின்னா வந்து, ஆம் அதே மாதிரி அ அவ வந்து சொல்லுவா. "நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்தீங்க இல்லையா? என்னோட ஹார்ட் வந்து சரியாச்சு. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ணணும். நீங்க வந்து இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சீக்ரெட் ஷேர் பண்ணட்டுமா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பா.
"சரி நீ சொல்லு. என்ன சீக்ரெட் சொல்றியோ சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "நீங்க வந்து என்னோட ஹார்ட் வந்து சரி பண்ணீங்க இல்லையா? நீங்க வந்து உங்க உங்க கூட இருந்தப்ப என் ஹார்ட்டும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா வந்து பீட் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மாவ பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க அம்மா எப்போ வருவாங்க? எங்க அம்மாவோட ஹார்ட் கிட்ட நீங்க பேசுங்க. பேசிட்டு எங்க அம்மாவ வந்து இங்க சீக்கிரம் வர சொல்லுங்க." எனக்கு எங்க அம்மாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும். ஆ 6 வயசு குழந்தை. ஸோ இந்த குழந்தை கேட்ட உடனே வந்து அ அவங்க வந்து கண்ணு மூலியமா பார்த்துட்டு, அ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "உங்க அம்மா வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? உங்க அம்மா வந்து சிட்டில இருக்காங்க." அவங்க வந்து என்ன நெனச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து, அ நெறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களால உன்ன வந்து பார்க்க முடியும். உன்ன வந்து பார்க்கறப்ப வந்து அவங்க நெறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, அதனால உன்ன பார்க்க வரும்போது, வந்து அவங்க நெறைய வாங்கிட்டு வரணும், உனக்காக நெறைய பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் அவங்களால அங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களால இப்பதைக்கு அந்த அளவுக்கான பணம் வந்து அவங்களால சம்பாதிக்க முடியல. அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆயிடும். ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, வந்து அவங்க வந்து அவங்க அந்த சோகத்திலேயே இருக்காங்க. ஆ அதனால அவங்களுக்கு ரொம்ப வருஷமா அத ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. உனக்கு நெறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பணம் சம்பாதிச்சு உன்ன வந்து பார்க்கணும்னு. ஆனா அத அவங்களால முடியல. அதனால அவங்க இப்ப வந்து ரொம்ப விரக்தி ஆயிட்டு, ஆ அவங்க வந்து அ உன்ன வந்து பார்க்கணுன்ற ஆசையே அவங்களுக்கு வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து அந்த கத கேட்டோனே வந்து அம்மா வரமாட்டாங்களா? அ அம்மா என்ன வந்து பார்க்கவே வரமாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் வந்து இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, "நீ வந்து அம்மா இங்க வந்தாலுமே, இங்க வந்து உன்ன பார்க்க வரப்ப, நீ வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சோகமா இருக்க. என்னால எதுவுமே முடியாது. என் ஹார்ட் வந்து சரியா வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப சோகமா நீ வந்து எப்பவுமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க. அதே மாதிரி உன் கிராமம் எல்லாமே பாரு. உன் வீடு பாரு. உன் சுத்தி இருக்கிற வீடு எல்லாமே நீ பாரு. பார்த்தா வந்து எதுவுமே வந்து நீட்டா இல்ல. ரொம்ப வந்து அப்படியே வந்து எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அம் ம் நீ வந்து சுத்தி இருக்கிற செடி கொடிகள், உன் சுத்தி இருக்கிற வந்து அனிமல்ஸ்லாம் நீ வந்து எதுவுமே வந்து ஆ நீ வந்து கவனிக்க மாட்டேன்ற, உனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்ன வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நிலைமையில உங்க அம்மா வந்து பார்த்தாங்க அப்படின்னா, உங்க அம்மாக்கு அது சந்தோஷமா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? உன்ன இப்படி பார்க்கறது, நீ வந்து வீக்கா இருக்க, உன் ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்ற நிலைமையில உன்ன பார்க்கறதுக்கு உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்றா, இல்ல அம்மாக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு." அப்போ நீ என்ன பண்ணணும்? அம்மா வந்து ஹேப்பியா இருக்கணும்னா, அம்மா வரப்ப அம்மா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அம்மா அம்மா எப்ப வந்தாங்களோ, அம்மாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர முடியுதோ இல்லையோ, நீ வந்து அம்மாக்கு வந்து அ நெறைய பிரசன்ட் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். நெறைய கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி அம்மா வந்து இங்க நீ வந்து நல்லா ஹேப்பியா இருக்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க. இங்க சுத்தி இருக்கிற வீடு, இந்த வில்லேஜ்லாம் வந்து ரொம்ப நல்ல அ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா வந்து மாறிடுச்சு. எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத பார்த்தா, அவங்க அம்மா எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. இல்லன்னா அவங்க அங்கேருந்து இங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டமா தானே இருக்கும். இங்க வந்து எல்லாருமே வந்து சோகமா, டர்ட்டியா நீயும் வந்து அப்படியே வந்து டயர்டா எப்பவுமே வந்து இருக்க அப்படின்றது அப்படின்னு சரி அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஓகே நான் எங்க அம்மாக்கு வந்து நெறைய பிரசன்ட் நான் இனிமேட்டு ரெடி பண்றேன். நான் வந்து இனிமேட்டு வந்து நீங்க தான் வந்து என்னோட ஹார்ட் வந்து என்னோட ஹார்ட் பீட் வந்து இப்ப ஃபாஸ்ட்டா தானே போகுது. ஸோ, அதனால நான் வந்து ட்ரை பண்றேன். இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கவனிச்சிருக்கேன். சின்ன பாப்பா குழந்தைங்க எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்து பால் குடிப்பாங்க. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து பாலே குடிக்கல. நான் வந்து ஒரு பாட்டில் பேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து பால் குடிக்காதனால எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்து ஆ எனக்கு வந்து எல்லா குழந்தையும் அந்த பால் குடிச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி அ அந்த குழந்தை சொல்றா. ஸோ அந்த குழந்தை சொன்னோனே வந்து, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பால் தராங்க. ஸோ இவங்க பால் தரத பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயி, உங்க குழந்தைக்கும் நீங்க தரணும் இல்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என் குழந்தைக்கு தாராளமாவே இருக்கு. நீ பரவால்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து அந்த குழந்தை வந்து அ அ ஆசையா குடிக்கிற டைம்ல அப்படியே அவ வந்து அன்கான்ஷியஸா போயிடுவா. அன்கான்ஷியஸா இருந்து நல்லா வந்து பால் குடிச்சிருப்பா. பால் குடிச்சு எழுந்ததுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு பெரிய அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அ வந்துரும். அப்பாடா! நம்ம வந்து இவ்ளோ அ நாளா வந்து நம்ம பால் குடிக்கல. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பாலும் கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப வந்து அவங்க கிட்ட சொல்லுவா, "எனக்கு பாலும் நீங்க வந்து குடுத்துட்டீங்க. எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் என் பாடி வந்து கிடைச்சிருச்சு. என் ஹார்ட் வந்து நல்லா ஃபங்ஷன் ஆகுது. எனக்கு வந்து பால் குடிச்சதுனால எனக்கு அந்த வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருச்சு. தேங்க் யூ சோ மச்" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். ஸோ இவங்களும் வந்து, "இப்போ நீ வந்து பாலும் குடிச்சிட்ட இல்லையா? உன் பாடி நல்லா ஹெல்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம்? உனக்கு வந்து மியூசிக் வந்து நல்லா வரும். உனக்கு தெரியும்ல, நீ அப்பப்போ ஹம் பண்ணிட்டே இருப்ப. மியூசிக் உனக்கு நல்லாவே வரும். ஸோ அத நீ வந்து பிராக்டிஸ் பண்ண. ஆனா எனக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு யாருமே இல்லையே!" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுவா. சுத்தி இருக்கிற இயற்கையில இருக்கிற கிராஸ் சத்தம் போடுறது, அ அப்புறம் வந்து செடி கொடிகள்லேருந்து சத்தம் வருது, இலைகள் உரசறப்ப வர சத்தம், ஆம் பேர்ட்ஸ் சத்தம் போடுறது சத்தம். இது எல்லாமே வந்து அ இந்த குரல், இந்த சவுண்ட் எல்லாமே நீ கேட்கிறப்ப, அத வந்து நீ பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பி. அவங்க தான் வந்து உன்னோட டீச்சர்ஸ். உனக்கு வந்து வந்து ஒருத்தர் மியூசிக் சொல்லிக் குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. ஸோ சுத்தி இருக்கிற எந்த இயற்கையோட சத்தங்கள நீ கேட்க ஆரம்பி. அந்த அந்த சவுண்டயே நீ மறுபடியும் அப்படியே அந்த இயற்கையிலேருந்து என்ன சவுண்ட் வருதோ, அதையே நீ மறுபடியும் பாடி நீ வந்து பிராக்டிஸ் பண்ணு. நீ அந்த மாரி பிராக்டிஸ் பண்ண பண்ண உன்னால நல்லா முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை வந்து நல்லா அ மியூசிக் அவளா தானா கேட்க ஆரம்பிச்சு, கூர்மையா இயற்கைய கவனிக்க ஆரம்பிச்சு, அவளா வந்து பாட ஆரம்பிப்பா. அது ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் வந்து அந்த குழந்தை வந்து அம்மாக்காக நான் கிஃப்ட் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமும் வரலாம். உங்க அம்மா 6 மாசத்துலயும் வரலாம். அவங்களுக்கு எப்போ பணம் ரெடி ஆகுதோ, அப்போ வந்து வருவாங்க. இல்ல உங்க அம்மா வர்றதுக்கு 20 வருஷம் கூட ஆகலாம். அதுக்குள்ள நீ நீ என்ன பண்ண முடியுமோ, வீட்ல என்ன உன்னால அ வீட்ல எப்படி எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி என்னலாம் பண்ண முடியுமோ, இந்த கிராமத்த எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆக்க முடியுமோ நீ பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. "உனக்கு இப்ப எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைய அந்த குழந்தை வந்து ஆ எடுத்துக்கிட்டு, "என்கிட்ட எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து வீட்ல முதல்ல ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். 6 வயசு தான். பட் இருந்தாலும் அந்த அந்த ஸ்ட்ரென்த் அவளுக்கு வந்து கிடைச்சு, வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிப்பா. அவளே அழகா பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பா. ஸோ அந்த கதையில ரொம்ப விரிவாக்கமா, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வீட்ல இருக்கிற வுட் எல்லாமே சின்ன கட்டைகள் வச்சு அவளா வந்து சின்ன டேபிள் பண்ணுவா. ஆ ஸோ இத பார்த்து அவங்க வீட்ல இருக்கிற அவங்க தாத்தா, பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாகும். நம்ம இவ்ளோ நாள் வந்து குழந்தைய வந்து "நீ வீக்கா இருக்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். அந்த குழந்தையும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அ அ லேசியா தான் இருந்தா. இப்ப வந்து அந்த குழந்தையால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க அம்மாக்காக பிரசன்ட்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வீட்ல அழகா சின்ன ஆம், அ மரத்திலேயே வந்து அவளால முடிஞ்சத என்ன பண்ண முடியுமோ, அந்த அந்த மர ஒர்க் எல்லாமே வந்து பண்ணுவா. ஆ சா வச்சு கட்டிங் எல்லாமே வந்து அவ வந்து கத்துப்பா. கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல அழகா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, ஆ அ அவங்க அம்மாக்கு அப்பப்போ அவளால முடிஞ்சது, சின்ன சின்ன துணிகள வச்சு அழகா வந்து தச்சிருப்பா. அவளால முடிஞ்ச அவளுக்கு என்ன பிரசன்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாளோ, அந்த பிரசன்ட் எல்லாமே பண்ணி வைக்க ஆரம்பிப்பா. ஸோ வீட்ல ஓரளவுக்கு எல்லாமே கிளீன் ஆக ஆரம்பிச்சோனே, சுத்தி இருக்கிற அவங்க வீட்டு வெளியில இருக்கிற வயல்ல இருக்கிறது, அப்புறம் பக்கத்து வீட்ல என்னெல்லாம் சுத்தி அந்த கிராமத்திலேயே என்னெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ, அது எல்லாமே ஒண்ணொன்னா பண்ண ஆரம்பிப்பா. கொஞ்ச நாள்ல அவளுக்கு வந்து தாத்தா வெளிய போனா கூட, "நீங்க போயிட்டு வாங்க தாத்தா, பாட்டி நான் பார்த்துக்கிறேன் வீட" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அவ வேலையில ரொம்ப வந்து ஆர்வமா இருப்பா. அப்படியே அவ பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சுட்ருப்பா. ஸோ அவளுக்கு கொஞ்ச நாள் போக போக ஒரு நாய், அ பூனை எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு குடுக்க ஆரம்பிப்பா.
அவளே சாப்பாடு பண்றது கத்துக்கிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பா. ஸோ நாயெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். ஸோ நாயை வந்து அழகா வந்து இந்த வுட் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் இவளுக்கு. இவ வந்து கட் பண்ணி அதை என்ன பண்ணணுமோ அவளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வச்சு பண்ணுவா. ஸோ அப்படி பார்க்க பார்க்க சுத்தி இருக்கிற ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா ஆஹ் அவளால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி வச்சிருப்பா. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸோ இத வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சுத்தி வெளியில இருந்து இவங்கள பார்க்க வரவங்க கூட அந்த மாதிரி பார்ப்பாங்க. பார்க்குறப்போ, அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் மாசம் முன்னாடி இருந்த இந்த 6 வயசு குழந்தை எப்படி இருந்தாலோ, இப்போ பார்க்கறதுக்கு எவ்ளோ சேஞ்ச். இந்த குழந்தையா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, சுத்தி வெளியிலேருந்து வந்து பார்த்துட்டு போறவங்க ரொம்ப வியந்து போவாங்க. எப்படி வந்து இவ்ளோ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்கஷன் என்னதான் வந்து அ வியாதிகள் எதுவா இருந்தாலும் கர்ம ரீதியா வருது அப்படின்ட்டு இருந்தாலுமே, யாரா இருந்தாலும் அந்த கர்மாவ வந்து அனுபவிக்கணும். அந்த கர்மாவ வந்து ஃபேஸ் பண்றதுக்காக தான் வியாதிகள் ரூபமா வருது அப்படின்னு இருந்தாலுமே, அத தாண்டி நம்ம வந்து அ குழந்தைங்க விஷயத்துல சின்ன வயசுலயே அவங்க வந்து சஃபர் பண்றாங்க அப்படின்றப்ப, ஒரு கட்டத்துக்கு மேல டாக்டர்ஸ் நெறைய பேர் பார்த்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலுமே, பேரண்ட்ஸா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து கர்ம ரீதியா இது ஆகுது, அது ஆகுது அப்படின்றது தெரிய போறதில்ல. நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ, அத நம்பி தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து செயல்பட ஆரம்பிக்க போறாங்க. நம்ம வந்து அந்த குழந்தைங்கள வந்து உனக்கு இது வராது, அது வராது, நீ வீக் இதுல, உனக்கு இது சரியா வராது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்க அந்த வார்த்தைய நம்பி தான், ஓகே எனக்கு இது வராது, என்னால இது செய்ய முடியாது, என் பாடி வீக்கா இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தைய நம்பி, அதுக்கு ஏத்தா மாதிரி அவங்களா அவங்களோட லைஃப வந்து செட் பண்ணிக்கிறாங்க. இதே நம்ம அது எல்லாத்தையும் மறந்துட்டு, ஓகே இந்த கண்டிஷன் இருக்கு. பட் அத மீறி அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? அவங்க வந்து அனஸ்தாசியா வந்து சொல்றப்போ, அந்த குழந்தைகிட்ட சொல்றப்போ, குழந்தை எதுவுமே தெரியாது. இல்ல உங்க அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கப்பா, நீ அழாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் அந்த உண்மைய சொல்றப்ப, அந்த குழந்தைய வந்து பெரியவங்களா பாவிச்சு, அடல்ட்டா நெனச்சு சொல்றப்போ, உண்மைய சொல்றப்ப, அந்த குழந்தை நிஜமாவே வந்து அதுக்கான பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த குழந்தை வந்து பண்ண ஆரம்பிக்குது. எப்ப அந்த குழந்தைக்கு அந்த நம்பிக்கை வருதோ, என்னால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து, செயல்கள் மூலியமா அந்த அ அ செயல்னால மாற ஆரம்பிக்குதோ, எப்போ நம்மளோட செயல்கள் வந்து மாற ஆரம்பிக்குதோ, அப்ப வந்து நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம வார்த்தைகள் என்னால முடியும் அப்படின்னு மாற ஆரம்பிக்குதோ, அப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த கர்ம வினையிலருந்து நம்மளா தானா வந்து அ வெளிய வரோம். ஸோ யாருக்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், ஓகே நான் ஃபேஸ் பண்ணணும். இது எனக்கு வேற வழி கிடையாது. இது வந்து நான் இப்படிதான் எழுதிட்டு வந்திருக்கேன். அப்படின்றது எல்லாத்தையுமே மீறி, எப்பவுமே வந்து ஒரு ஆன்மாக்கு ஃப்ரீ வில் அப்படின்றது வந்து இருக்கு. அது நம்ப வந்து எந்த அளவுக்கு எடுத்து நம்மளோட எண்ணங்கள்லயும், நம்மளோட நம்பிக்கையும், நம்மளோட செயல்களையும் வந்து அந்த மாற்றத்த நம்ம எடுத்துட்டு வரோமோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த வினையிலேருந்து நம்ம வெளில வரோம். எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் நம்ம பசங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ, ஆஸ் பேரண்ட்ஸா அவங்க யார் கூட வாழறாங்களோ, அவங்க என்ன வார்த்தைகள் சொல்றாங்களோ, அத நம்பி தான் வந்து பசங்க வந்து வளர்றாங்களே. ஸோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், "உன்னால முடியும்" அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், உன்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து, அந்த குழந்தை இந்த குழந்தையோட அ கதையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தையோட தலையெழுத்தே மாத்திருக்கு அப்படின்ற மாதிரி. அவளுக்கு மியூசிக் நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே, அத என்கரேஜ் பண்றதுக்கு வீட்ல ஆளுங்க இல்லாதனால, அவ எதுவுமே பாடாம அப்படியே வந்து முடியாம வீட்ல படுத்துட்டு இருந்தவள, அவளா பாட ஆரம்பிச்சு, அவளா பொறுப்பெடுத்து பண்ண ஆரம்பிச்சது வந்து, கம்ப்ளீட்டா அவ வந்து அவளோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான். சின்ன வயசுல இருக்கிறதுனால நம்ம சொல்றத வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை கூட இனிஷியலா சொல்லுவா. இல்ல அந்த ஆன்டி டாக்டர் ஆன்டி வந்து ஒயிட் கோட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வந்து பொய் சொல்வாங்க? என்னோட ஹார்ட் வந்து வீக்கா தானே இருக்கு. சரியா ஆகாதுன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா அ வந்து சொல்வா.
அதுக்கப்புறம் இவங்க கூட அந்த 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 ஒரு சில நொடிகள் அந்த கிராஸ்ல கூட இருந்து அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆனத பார்த்து, அப்புறம் அவளோட நம்பிக்கை வந்து ஸ்லோவா வந்து அ அவளே வந்து பார்க்க ஆரம்பிப்பா, உணர ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள மறுபடியும் அந்த ஸ்ட்ரென்த் நான் பால் குடிச்சோனே வந்த அந்த ஸ்ட்ரென்த் அ பார்த்தோனே, இன்னமும் அவளோட நம்பிக்கை வந்து மாறும். ஸோ எப்போ அந்த குழந்தைங்க கிட்ட சரியான நேரத்துல, சரியான வார்த்தைகள் நம்ம வந்து அவங்கள வந்து எந்த விதத்திலயும் அவங்களால முடியாது அப்படின்ட்டு சொல்லாம, அவங்களால எல்லாமே முடியும் அப்படின்ட்டு நம்ம எந்த விதத்துல கரெக்ட்டான நேரத்துல அவங்க தட்டிக் குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்தா மாதிரி அவங்க அந்த நம்பிக்கைய உள்வாங்கி கண்டிப்பா வந்து அவங்களோட ஜர்னி வந்து அ டெஃபினட்டா டிஃபரெண்ட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ.